என்ன எல்லாரும் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா என்னாச்சு? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊருக்கு எலெக்ஷனை முன்னிட்டு வேட்பாளர் வந்திருக்காராம். எல்லாருக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாராம். நான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க சீக்கிரமா போனா வாங்கிட்டு வந்துடலாம். வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம்பா. ஆமாம்பா, வர்ற பணத்தை ஏன் விடுவானே? எல்லாம் நம்ம பணம். முதல்ல பணத்தை வாங்கிட்டு வந்துருவோம், அப்புறம் வேலையை பார்ப்போம். நீங்க சொல்றது சரி. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கப்பா, வாங்க வாங்கம்மா, வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா. ஓட்டுக்கு பணம் தரதா சொல்லி எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பிச்சிட்டேன். குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு இங்க யாரும் வரமாட்டாங்க. ஆட நாம வந்த காரியத்தை ஸ்லோவமா முடிச்சிடலாம். சிறப்புடா பழனிசாமி, சூப்பரா பிளான் பண்ணி எல்லாரையும் துரத்திட்ட. செம்ம. டேனி, வந்த காரியத்தை முடிச்சிடலாமா? பழனி, நீயே இவங்களை தூக்கிட்டு போய் அந்த செங்கல் சூழல மறைச்சு வச்சுட்டு ஒர்க்கர்ஸ் வந்ததும் நெருப்பை பற்ற வச்சா என்று சாம்பல் ஆயிடுவாங்க. சரிங்க சார். என்ன சுவிட்ச் ஆஃப் வருது? திரும்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரேவதி போன் சுவிட்ச் ஆஃப்னு சகல சொன்னாரு. அத்தை போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதோ தப்பா இருக்கு. சகலி போன் மட்டும் சொல்லுவோம். என்னாச்சு? ஃபோன் பண்ணி அத்தை கிட்ட பேசுனீங்களா? சகல, அத்தை போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. 2 பேர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னா இது தப்பா இருக்குங்க. அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியலையப்பா. அத்தை ஏதோ பேர் வைக்கிறதுக்காக யார் வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. அந்த வீடு எங்க இருக்கு? அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களே, அந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாங்களே. சரிங்க, நாங்க போயிடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. நான் வந்துடுறப்பா. வாங்க. நாம பட்ட அவமானத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்கின மாதிரி இது இருக்குன்னு சித்தப்பா. அவனால நாம பட்ட அவமானமெல்லாம் எவ்வளவு ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. இதுக்கெல்லாம் அவன் அனுபவிக்க வேண்டாம். அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் சித்தப்பா. சரி மோனே, நம்ம கிளம்பலாம். வேலையாளுங்க வந்துருவாங்க. நம்மளை பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். சரி சித்தப்பா, வாங்க போலாம். டிரைவர் சார், நாங்க டேனி கூட்டு போறோம். நீ கிளம்பு. சரிங்க சார். டேனி, யூ கம். ஓகே சித்தப்பா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க? ஆமா, டேனி கூட பேசும்போது ஓகே ஓகே, கம். டேனி, கம் வித் மீ. யா. எவனோ ஒருத்தன் போய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டான். அங்க போனா யாரையும் காணோம், பணமும் கொடுக்கல. அவனால நம்ம பொழப்பு கேட்டதான் மிச்சம். சொன்னவனை நம்பி போனது நம்ம தப்புதாயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு போனா இப்படிதான் அசிங்கப்பட்டு வரணும். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். முதல்ல வெத்தலை பாக்கு வச்சு படைச்சு தேங்காயை உடைச்சு வேலையை ஆரம்பிக்கலாம். சரி வாங்க போலாம். வாங்க. என்ன சகல, வீட்டுல யாரும் குடியிருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா. பால் அடைஞ்ச வீடு மாதிரிலாம் இருக்கு. வீட்டுக்கு வந்த அந்த அம்மா சொன்ன அட்ரஸ் இதுதானே? உங்களுக்கு நல்லா தெரியுமா? சகல, நான் தான் நல்லா கேட்டேன்னு சொன்னேனேப்பா. இந்த அட்ரஸ் தான்ப்பா அந்த அம்மா சொன்னுச்சு. எனக்கு நல்லா தெரியும்பா. இங்க யாருமே இல்லையேங்க. சகல, ஒருவேளை அந்த அம்மா ஏதாவது பொய்கை சொல்லிருக்குமா? அப்படியே இருந்தாலும் அந்த அம்மா எதுக்குப்பா பொய் சொல்லணும்? யாரோ பிளான் பண்ணி தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக தான் தெரியல. ஏப்பா, அப்ப அந்த அம்மாவை யாரோ தூண்டி விட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்றியா? அப்படிதாங்க இருக்கணும். தம்பி, இங்க என்ன பண்றீங்க? அண்ணே, இந்த வீட்டுல மீனாட்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாமே, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டுல யாரையுமே காணோமே, எங்கனே போயிருக்காங்க? என்னது மீனாட்சியா? அப்படி யாரும் இங்க இல்லையேப்பா.
என்னது? யாருமே இல்லையா? அண்ணே, மீனாட்சின்னு ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வந்து அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லி எங்க அத்தை இங்க கூட்டிட்டு வந்தாங்கண்ணே. வந்து பார்த்தா இங்க யாரையுமே காணுமே. அண்ணா, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிற நீ? பின்ன சிரிக்காம என்ன பண்றது? இந்த வீட்ல ஒரே ஒரு வயசான பெருசு தான் இருந்தது. அதுவும் செத்து போய் 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதுல இருந்து இந்த வீடு பாழடைஞ்சு போய் தான் கிடக்குதுப்பா. அண்ணா, செத்து போனவங்களுக்கு யாராவது சொந்த கிந்தன்னு அப்படிலாம் இருந்தா ஏன்பா இந்த வீடு இப்படி இருக்கு? அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. உங்களை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆள் இல்லாத வீடுப்பா. இங்க ரொம்ப நேரம் இருக்காதீங்க, சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. எப்பா சகல, நீ சொன்ன மாதிரி இது வேற ஏதாவது பிரச்சனை போல இருக்கப்பா. அத்தையும் ரேவதி ஏதாவது பிரச்சனை மாட்டிருப்பாங்களோன்னு பயமா இருக்குப்பா. இதுக்கு பின்னாடி அந்த சிவன் ஆண்டியும் சித்தப்பாவும் இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்குங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம் சகல, ஆனா அதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லையே. சரி, போலாம் வாங்க. அப்படியா? எப்படியா 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க மாப்பிள. சரிங்க மாப்பிள, நான் வச்சிடுறேன். அப்பா, என்னப்பா 2 பேரையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஈஸ்வரியும் ரேவதியும் காணுமாமா, அதான் மாப்பிள ஃபோன் பண்ணாரு. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? அம்மா ரேவதி 2 பேரையுமே காணுமா? அம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தானே போனாங்க. ஐயோ, அந்த ஃபங்க்ஷன் சொன்னதெல்லாம் வெறும் பொய்மா. அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட வந்தாலும் ஒரு லேடி, அவளே ஃப்ராடு போல. அங்க போய் பார்த்தா அப்படி ஒரு வீடே இல்லையா, பாழடைஞ்ச பங்களாவா இருக்கான். ஈஸ்வரி எதுக்காக ஏமாத்தி அங்க வர வச்சான்னு ஒன்னும் புரியலையே. என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? அப்ப அம்மாவை திட்டம் போட்டு தான் அங்க வர வச்சிருக்காங்களா? அப்படித்தான் இருக்கணுமா. ஆனா யாரு இப்படி ஒரு பிளான போட்டு வர வச்சாங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஐயோ, அப்பா ரேவதி அக்கா அம்மாவை பார்த்து போன் கொடுக்க தானே போனாங்க. அவங்களையும் காணோம்னு சொல்றீங்க? அப்படித்தாம்மா மயில் மாப்பிள ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவங்கள தேடிட்டு இருக்காங்களாம். அங்கிள், அத்தை காணாம போனதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். யாரு? அந்த கார்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம். அவன் தான் அத்தைய கடத்திட்டு போயிருக்கணும். அத்தைக்கு ஒரு பிரச்சனைனா அது அவனாலதான் வந்திருக்கணும். என் மாப்பிளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு மத்தவளை காப்பாத்தி தான் பழக்கமே தவிர இந்த மாதிரி சில்லறை வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவர் செய்ய மாட்டாரு. இல்ல அங்கிள், அவனை பத்தி அத்தை என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்காங்க. அவன் ஏமாத்தி தான் ரேவதியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானமே. முதல்ல வாய் அடக்கி பேசு. மாப்பிளை பத்தி அவ உங்ககிட்ட ஏதோ தப்பு சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, அது தெரியுமா உனக்கு?